தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் உடனாகிய பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது. பெரிய கோவிலில் மகாநந்தியம் பெருமானுக்கு மாதந்தோறும் இருமுறை பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் மார்கழி மாத முதல் பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மார்கழி மாத முதல் பிரதோஷத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் நந்திய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு நந்திய பெருமானையும் சிவனையும் வழிபட்டு சென்றனர். இதேபோல் தமிழகத்தின் இரண்டாவது குரு தலமாக கருதப்படும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள நாமபுரீஸ்வரர் சிவத்தலத்தில் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை சிறப்பு அபிஷேக பூஜைகள் மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றன. மலையை சிவனாக வணங்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவார்கள். இதுபோன்ற புனிதமான மலை மீது கோவில் ஊழியர்கள் பக்தர்கள் என மலை மீது ஏறி தீபம் ஏற்றி வழிபடுவதால் இதற்கான பிரயாச்சித்தம் செய்யும் வகையில் அண்ணாமலையார் கோவிலில் உள்ள கருவறையில் புனித நீருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கோவில் ஊழியர்களால் 2668 அடி உயரம் கொண்ட மலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீபமலையின் மீதுள்ள அண்ணாமலையார் பாதத்திற்கும் கொப்பரை வைக்கப்பட்ட இடத்திற்கும் மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அப்போது அரோகரா கோஷம் விண்ணை பிளக்க பிரயாச்சித்த பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ரத்னாம்பிகை உடனுரை சமேத ஸ்ரீ தேவராஜ லிங்கேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பிரதோஷ தினத்தை முன்னிட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் கோம்பை பேரூராட்சியில் ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிந்திருக்கும் ஐயப்ப பக்தர்களின் சார்பாக ஐயப்ப சுவாமியின் திருவீதி உலாவான சப்பரபாணி திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு வாகனத்தில் வைத்து நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு சென்றனர். அப்போது சாலையில் நின்றிருந்த ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் ரகுநாதேஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி மாத சோமவார பிரதோஷம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிவலிங்கம் மற்றும் நந்திய பகவானுக்கு சிறப்பு அபிஷேக மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷ வழிபாட்டிற்கு வந்திருந்த பக்தர்கள் வரிசையில் அமர்ந்து சிவலிங்கத்தையும் நந்திய பெருமானையும் வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றின் மைய பகுதியில் அமைந்துள்ள பழமையான குறுக்குத்துறை முருகன் கோவில் மழைநீர் வழிந்து 28 நாட்களுக்கு பிறகு பொதுமக்கள் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டது. இதனையடுத்து ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பெரிய நந்திய பெருமானுக்கு சிறப்பாக மார்கழி மாத தேய்பிரை பிரதோஷம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற சபரிமலையில் வரும் 21ஆம் தேதி முதல் கேரள பாரம்பரிய சத்யா உணவு வழங்கும் திட்டம் அமல்படுத்த தேவசம் போர்டு முடிவு செய்திருக்கிறது. சபரிமலையில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் உயர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேவசம் போர்டு நிர்வாகிகள், போலீஸ் உள்ளிட்ட அரசின் பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மார்கழி மாத பிரதோஷ பூஜையை முன்னிட்டு நந்திய பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டல மகர விளக்கு பூஜை காலத்தில் ஒரு மாதத்தில் 210 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாக தேவசம் போர்டு தெரிவித்திருக்கிறது. இதில் சபரிமலையின் மொத்த வருமானத்தில் ஐயப்பனின் அரவணை பிரசாதம் மட்டும் 106 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது.